ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ மோட்டோ சேனல். நான் உங்கள் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் நம்ம கார் டயரை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். டயர்லேயே பார்த்தீங்கன்னா டயர்னுடைய சைடு வாலில் டயரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கார் டயரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற டைம் அப்படின்னா இந்த வீடியோவில் வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். டயர் டீட்டெயில்ஸில் மெயினாக வந்து டயருடைய நாமன் கிளேச்சர் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டயருடைய ட்ரெட் போர்ஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயருடைய சைடு வால். இந்த சைடு வால் வந்து இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு எல்லா டயரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரியா வந்து டயருடைய சைடு வால். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டயருடைய பீடுன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிம்முக்குள்ள ஃபிட் ஆயிருக்கு. அந்த போர்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தான போர்ஷனு. அது ரிம்மில் போயிட்டு சீட் ஆயிருக்கும். டயருடைய பீடு. டயருடைய சைடு வாலில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. குட்டியர் கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அவங்க நேம் கொடுத்துருக்காங்க. டயருடைய சைஸ் வந்து இது 175 65 R14. இந்த 175ன்றது இந்த ட்ரெட் போர்ஷன் சொன்னீங்களா, இந்த சைடு வால் டு சைடு வால் இதனுடைய விட்த் வந்து எம்எம்ல மெஷர் பண்ணணும். 175 mm. பார் 65 கொடுத்துருக்காங்க. இந்த 65ன்றது என்னன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இந்த ஹைட், இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோன்றது இந்த 175 mm சொன்னேன் இல்லைங்களா டயருடைய விட்த், அதுல 65%. 65 mm கிடையாதுங்க, 175ல 65% இந்த மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. டயர்ல நைலான் டயர், ரேடியல் டயர், ரெண்டு டைப் ஆஃப் டயர்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி இப்போ வர்ற டயர்ஸ் எல்லாமே ரேடியல் டயர்ஸ் தான். இருந்தாலும் அது மென்ஷன் பண்ணுறது டயர் மேனுஃபேக்சரிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுன்ற லெட்டர் கொடுப்பாங்க ரேடியல் டயரு. 14ன்றது பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் டயமீட்டர், இந்த பீடு டு பீடு இந்த டயமீட்டர் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து 14 inches. இது வந்து இன்ச்சஸ்ல பார்க்கணும். 14 inches. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து லோடு இண்டெக்ஸ், ஸ்பீட் ரேட்டிங். 82ன்றது லோடு இண்டெக்ஸ், டீன்றது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ரேட்டிங். இந்த லோடு இண்டெக்ஸ்ன்றது இந்த சார்ட்ல பார்க்கலாம். 82ன்றதுக்கு ஒரு எவ்வளோ லோடு இந்த டயர் கரெக்டான டயர் இன்ஃப்ளேஷன்ல இருந்துச்சுன்னா எவ்வளோ டயர் லோடு பேர் பண்ணும் அப்படின்றத சார்ட்ல தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரேட்டிங். ஒரு ப்ராப்பரான டயர் இன்ஃப்ளேஷன்ல இந்த டயர் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீட் வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து டிரைவ் பண்ணலாம் அப்படின்றது இந்த ஸ்பீட் ரேட்டிங். இதில் பாருங்க ட்ரெட் வியர், ட்ராக்ஷன், டெம்பரேச்சர் இப்படின்னு 3 வேர்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது மூணுமே டயருடைய குவாலிட்டியில ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெட் வியர் 340 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 340ன்றது என்னன்னா இந்த ட்ரெட்டினுடைய லைஃப், இந்த டயருடைய லைஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்றது இந்த நம்பர்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 1000 வரைக்கும் இந்த நம்பர் வந்து இருக்கும். ஸோ 340 அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 34,000 மைல்ஸ். 34,000 மைல்ஸ் நீங்கள் கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 55,000 கிலோமீட்டர் வந்து இந்த டயருடைய லைஃப் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ட்ரெட் லைஃப் எவ்வளோ வரும்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். இது ட்ராக்ஷன் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் வந்து எப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ரோடு கிரிப், இப்போ இன்ஜினுடைய பவரையும் டிரான்ஸ்மிட் பண்ணணும் டயரு, அதே நேரத்தில் பிரேக் அப்ளை பண்ணும்போது ரோட்ல கிரிப்பாக வந்து வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகி நிற்கிறதுக்கும் டயர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ட்ரெட் போர்ஷனு எந்த அளவுக்கு கிரிப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த ட்ராக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ராக்ஷன் ஏஏ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மேக்ஸிமம் கிரிப் இருக்கிற டயர் அப்படின்னு அர்த்தம். ட்ராக்ஷன் ஏன்னு கொடுத்தாங்கன்னா அதை விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றது. அது நீங்கள் டிகிரிஸ் பிசி அப்படின்னு போச்சுன்னா உங்களுக்கு ட்ராக்ஷனுடைய இது தன்மை வந்து கம்மியாக இருக்கு அப்படின்ற இது வந்து யூஸ்வலாக மேக்ஸிமம் பேசஞ்சர் கார்ஸில் இந்த ஏன்ற இது டயர்ஸ் தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், அது எந்த அளவுக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சரை வந்து அது தாங்குது அந்த டயரு அப்படின்றது தான் அந்த டெம்பரேச்சர் ரேட்டிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்றது பார்த்தீங்கன்னா அதிக டெம்பரேச்சரை தாங்கும், பின்றது கொஞ்சம் மாடரேட்டாக அதை விட கொஞ்சம் கம்மியாக தாங்கும். ஸோ இது சிடி அப்படின்னு போச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சி வரைக்கும் தான், ஏபிசி 3 தான். இதில் சியில் இருந்ததுன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் ரொம்ப குறைவான டெம்பரேச்சர் தான் அந்த டயர் வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்றது தான் அதனுடைய மீனிங். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 175 65 R14 டீட்டெயில் சொல்லியிருந்தேன். பி அப்படின்ற லெட்டரும் கொடுத்துருப்பாங்க. இந்த பின்ற லெட்டர் இருந்துச்சுன்னா அது வந்து பேசஞ்சர் கார் அப்படின்றத டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்டி அப்படின்னு சில நேரத்தில் கொடுத்துருப்பாங்க சில டயர்ல. எல்டி அப்படின்றதுனா லைட் ட்ரக். இப்போ பேசஞ்சர் கார் டயர் சைஸ் போலே தான் அதனுடைய சைஸும் இருக்கும். பட் எல்டி அப்படின்றதுனா கொஞ்சம் லோட் ரேட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொலிரோ மேக்ஸி ட்ரக்கு, அசோக் லேலண்ட் தோஸ்து, அப்புறம் இந்த டாடா ஏஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்குலாம் வந்து இந்த எல்டி அப்படின்ற வேர்டிங்ஸ் வந்து லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க.
டயர்லேயே வந்து ரேடியல் டயர்ல வந்து டியூப் டைப்பும் இருக்கு, டியூப்லெஸ் டைப் இருக்கு. நம்ம டயருடைய சைடு வாலை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது ரேடியல் டியூப்லெஸ். இந்த டிஓடி டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது யூஎஸ் நார்ம்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் எந்த பிளான்ட்ல மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க, எந்த பேட்ச்ல மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயிலாம் இந்த கோடிங்ஸ்ல வந்துடும். மெயினாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த லாஸ்ட் 4 கேரக்டர்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயர் எந்த வீக் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0117 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் 2017, முதல் வாரம் 2017 அப்போ மேனுஃபேக்சரிங் பண்ண டயர் இது. ஸோ பேசிக்காக டயர் வந்து உங்களுக்கு ஒரு 3 to 5 இயர்ஸ் உள்ள டயர் தான். 3 இயர்ஸ் தான் யூஸ்வலாக சொல்லுவாங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள இருக்க டயர் தான் வந்து இந்த ரப்பர் குவாலிட்டி வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் நல்ல குவாலிட்டியாக ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ண டயர் அப்படின்னு சொல்லி. இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண டயர் இருந்தால் ஐஎஸ்ஐ மார்க்கிங் இருக்கும். இதில் பாருங்க, இதில் சைடு ஃபேஸிங் அவுட்வேர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சில டயரில் வந்து அவுட் சைட் அப்படின்ற வேர்டு மட்டும் இருக்கும், இல்லைன்னா இன்சைட் அப்படின்னு உள்பக்கத்துக்கு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா டயர்ல எல்லா டயருமே வந்து இந்த ட்ரெட் பேட்டர்ன் வந்து சேமா இருக்காது. இது வந்து ஏசிமெட்ரிக் அப்படின்ற ட்ரெட் பேட்டர்னு, சிமெட்ரிக் அப்படின்ற ட்ரெட் பேட்டர்னும் இருக்கு. இந்த சிமெட்ரிக் ட்ரெட் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டயருடைய ட்ரெட் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரே போல இருக்கும். ஸோ இது வந்து ஏசிமெட்ரிக் டயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைடு பக்கம் வந்து ஒரு டிசைன்ல இருக்கும், இன்சைடு ஒரு டிசைன்ல இருக்கும். ஸோ இந்த டயரை வந்து நீங்க இந்த அவுட் சைடு வேர் ஆயிடுச்சு, இன்சைடு வேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணிலாம் போட முடியாது. லோக்கல்ல வந்து பெரட்டி போடுறது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மாத்தி நீங்க இப்படி இருக்கிற டயரை வந்து நீங்க திருப்பிலாம் போட முடியாது. ஒரே டேரக்ஷன் இந்த அவுட் சைடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற சைடு வந்து நீங்க அவுட் சைட்ல தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ். பட் ஆனால் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் உள்ள டயர் வந்து ஒரு கார்னரிங் ஸ்டெபிலிட்டி, ரோடு கிரிப்பு, வெட் கிரிப்பு, மழை டைம்ல வெஹிக்கிள் கிரிப்பா ரோட்ல போறது எல்லாத்துக்குமே வந்து இந்த டயர் வந்து சிமெட்ரிக் டயரை விட ஏசிமெட்ரிக் ட்ரெட் பேட்டர்ன் உள்ள டயர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சில டயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா M+S அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். M+Sன்னு பார்த்தீங்கன்னா மட் அண்டு ஸ்னோ ரெண்டு இடத்துலையுமே வந்து டிரைவ் பண்ணக்கூடிய டயர்னு அர்த்தம். ஸோ இப்போ மணற்பாங்கான ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள் இருக்கு அப்படின்னா அது வந்து மட் அப்ளிகேஷனு. ப்ளஸ் ஸ்னோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி வந்து நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா ரோட்ஸே வந்து ஒன்று பனி படர்ந்து இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நார்மல் டயர் வந்து டிரைவ் பண்ண முடியாது, வெஹிக்கிளை ஸ்லிப் ஆகும். அது வந்து மட் பிளஸ் ஸ்னோ இருக்க டயர் யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு கிரிப்பில் வெஹிக்கிள் ரன் ஆகும். டயருடைய கன்ஸ்ட்ரக்ஷனு ப்ளைஸ் வந்து நைலான் டயர் இருந்தால் நைலான் மட்டும் இருக்கும், பட் ரேடியல் டயர் இருந்தால் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சைடு வாலில். டயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வாலில் TWI அப்படின்னு சொல்லி ஒரு மார்க் இருக்கும். TWI அப்படின்ற மார்க் நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூவில் உங்களுக்கு இந்த க்ரூவில் வந்து உங்களுக்கு உள்ள இன்சைடில் ஒரு ப்ரொஜெக்டட் ஏரியா கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போ அந்த ப்ரொஜெக்டட் ரப்பரும் இந்த த்ரெட்டினுடைய போர்ஷனும் வந்து ஈவனாக ஓன் அவுட் ஆகிடுச்சோ அப்போ வந்து டயர் ஓன் அவுட் ஆகிடுச்சு, ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய கண்டிஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். டயர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டயர் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரெஷர் PSI ப்ரெஷர் வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 51 PSI. அதே நேரத்தில் உங்களுடைய கார்ல டயர் ப்ளை கார்டு அப்படின்னு சொல்லி எல்லா கார்லையுமே மோஸ்ட்லி இருக்கும், இல்லைனா ஓனர் மேனுவல் புக்கில் இருக்கும். நீங்கள் எவ்வளோ வந்து டயர் ப்ரெஷர் வைக்கணும் அப்படின்றது அந்த ஸ்டிக்கரில் ப்ளை கார்டில் கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக PSIல தான் மோஸ்ட்லி நம்ம பார்க்குறோம், பவுண்ட்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கார் டயர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.